சுகம் உங்களுடைய சுதந்திரம், உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். லூக்கா 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, 100க்கு அதிபதி இயேசு இடத்துல வந்த பொழுது அவருடைய விசுவாசத்தை இயேசு பாராட்டுவதை நீங்க அங்க பார்க்கலாம் பிரியமானவர்களே. எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 8வது அதிகாரம் 5லிருந்து 10. இதுதான் 100க்கு அதிபதியோட சாட்சி. பாருங்க, அவனுடைய வேலைக்கானுக்காக இயேசு இடத்துல அவன் கேட்குறான், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், வேலைக்காரன் சுஸ்தமாவா, நீங்க என் வீட்டுக்கு வர தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, தேவன் அவனுடைய விசுவாசத்தை பாராட்டினார். ஏன் தெரியுங்களா? அவனும் அதிகாரத்துல தான் இருந்தான், அதிகார உடையவனா தான் இருந்தான். ஏன்னா அவன் நன்கு அதிகாரத்தை குறித்து அறிந்திருந்தான். ஏன்னா அவன் பாருங்க, அவன் பேசின வார்த்தையிலே தெரியுது, அவன் இயேசுவை விசுவாசிச்சான் என்று. நான் ஒருத்தன் சொன்னா போனா போவான், வானா சொன்னா வருவான், இதை செய்யினா செய்வான். அப்ப இயேசு சொன்னா நிச்சயம் நடக்கும் என்று இயேசுவோட நாமத்துல அந்த அதிகாரம் உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். அதுல தேவன் விசுவாசத்தை பார்த்தாரு. அடுத்தது என்ன நடந்ததுங்க? அடுத்தது சுகம் அவன் வேலைக்காரனு போய் சேர்ந்தது. ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் புறஜாதி, தெரியுங்களா? 100க்கு அதிபதி புறஜாதி. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும் பிரியமானங்களே, இந்த இடத்துல தேவன் எவ்வளவு கிருபையா இருந்தார்னு. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவன் இந்த இடத்துல கிருபையா இறங்கி வல்லமையாய் ஜனங்கள் மத்தியில சுகம் கொடுத்து கொண்டிருந்தார் இயேசு. ஹல்லேலூயா. தேவன் அவ்வளோ நல்ல தேவன். ஆமென். இந்த வசனங்களுங்க நீங்க பார்க்கும் பொழுதுங்க, ஜனங்கள் சொன்னதை தேவன் செஞ்சாரு. இங்க 100க்கு அதிபதி கேட்டான். வசனம் 13 எடுத்துக்கோமா? இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அவர் சொன்ன அந்த நேரத்திலேங்க, அந்த நாளிகை தான் அந்த நாள், அந்த நேரம், அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். அவ்வளோ வல்லமை நிறைந்தவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இயேசுவிடம் இவரோட வார்த்தையை கொண்டு போய் நீங்க பேசும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது அவனுங்க சொன்னபடியே, அவங்க கேட்டுக்கொண்டபடியேங்க தேவன் அவங்களுக்கு செய்யறதை நீங்க அங்க பார்க்கலாம். பர்த்திமேயு பார்வை கிடைக்க, எனக்கு பார்வை வேணும் என்று சொன்னான். அவனுக்கு பார்வை உடனே தேவன் கொடுத்தாரு. குஷ்டரோகி, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, உங்களுக்கு சித்தம் உண்டா என்னை சுகமாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டபோது, சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்லி தொட்டு, அவனை யாருமே தொட முடியாதுங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகள் அசுத்தமானவர்கள். அவங்க ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சுத்தமானவங்க, குஷ்டரோகம் இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்க போகும்பொழுது அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்னு சொல்லிக்கிட்டே போகணுமா. அப்படிப்பட்டவங்க அதெல்லாம் யாரு? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படிதான் அவங்க அதை கீழ்ப்படிந்து அவனுக்கு அப்படி சொல்லிட்டு போகணும். ஓகே. சுத்தமா வரவங்க ஒதுங்கி போயிடணும். அவங்க வர பக்கத்துல அவங்க போகவே கூடாது. அப்படியே அவங்க தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா பாருங்க, இயேசுவோட கிருபையானது, இயேசுவோட அன்பானது என்ன செஞ்சது தெரியுங்களா? அவனை தொட்டு சுகமாக்கினது. ஆமென். தேவன் நியாயப்பிரமாணத்தின் படி அவனை ஒதுக்கவே இல்லை. ஆனா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவர் தான். நீங்க நல்லா பார்க்கணும். இங்க நல்லா வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுதே தெளிவா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, வேலைக்காரன் சுஸ்தமாவான். இவங்க எல்லா இடத்துலயும் தேவன் விசுவாசத்தை கண்டார். ஏன்னா அவங்க கேட்டபடியே தேவன் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆமென். அப்படியே இயேசு செஞ்சாருங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களிலுங்க சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு எளிதா இருந்தது. போற இடங்கள் எல்லாம் யாரெல்லாம் ஒரு இடத்துல வந்தாங்களோ எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே இயேசுவிடம் இன்றும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதே இயேசுவானவர், இந்த இயேசுவானவர், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடியும் அப்படியே வருவார் என்று தேவ தூதர்கள் சீஷரிடம் சொன்னது போலங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல சொன்னது போல பிரியமானங்களே, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு நல்லவர், நல்லவரா இருந்து கொண்டே தான் இருப்பாரு. இந்த நம்ம மத்தியிலையும் அப்படியா தான் இருக்கிறாருங்க. இந்த வேலையில இதே இயேசு, இந்த இயேசுவானவர் தான் நம்ம மத்தியில இன்றும் இருக்கிறார். இயேசுவை நீங்க இந்த மாதிரி தான் பார்த்து கொண்டே இருக்கணும் உங்க வாழ்நாள் முழுவதும். தெரிந்து கொள்ளுங்க, என்ன சுத்தமாக்க தேவனுக்கு சித்தம் இல்லை பிள்ளைக்கு.
அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாதுங்க. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன் இன்றும் சுத்தமாக்குவார். சில பேருக்கு தான் சுகம் கிடைக்கும் பொழுது, சில பேருக்கு கிடைக்காது பொழுது அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க, சிலர் நினைப்பாங்க. மேபி அவங்க இடத்துல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, என் இடத்துல அது பத்தலை பொழுது அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய நல்ல அவங்க தரம் நிறைஞ்சவங்க, நான் தரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் பொழுது, அதான் இயேசு வந்து எனக்கு இன்னும் சுகத்தை கொடு. இங்கே உங்களுக்கு தெரியாதுங்க, வசனத்தை தெரியாதவங்க பல காரியத்தையும் யோசிப்பாங்க. ஆனா இயேசுவை வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவானவர் எப்படி இந்த சுவிசேஷ புத்தகங்களை நான் வாசிக்கிறேனோ அவர் அப்படியே இப்போதும் இருக்கிறாரு. இப்போ என்னை சுகம் என்னுடையது. தலைவலி வந்துட்டா உங்க விசுவாசத்தை பயன்படுத்துங்க. சளி வந்துட்டா மருந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா உங்க விசுவாசத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, சளி வந்துட்டா விசுவாசத்தை பயன்படுத்துங்க. சில சொல்லுவாங்க சளி பிடிச்சாலே 1 வாரம் எடுக்கும், இருமல் வந்தா 2 வாரம் எடுக்கும். பிரியமானே, அவங்களே அவங்களுக்கு டைம் லைன் கொடுத்துக்குவாங்க. இல்லை பிரியமானங்களே, உங்க விசுவாசத்தை பயன்படுத்துங்க. ஏன் தெரியுங்களா? இந்த இயேசுவானவர் உங்களுக்குள்ள இப்ப வாசம் பண்றாரு. என் தெய்வ ராஜ்யம் உங்க கிட்டே இருக்குங்க. இந்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க யாருங்க? தேவனுடைய ஆலயங்க. எல்லாருமே தேவனுடைய ஆலயம். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும், ஆண்டவரே எனக்குள் வந்து வாசம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அன்னிமிடமே இயேசு வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவராய். ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பே இவ்வளவு செய்தவர் பிரியமானங்களே. அவர் சிலுவையில அறையப்பட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து வல்லமையும் அதிகாரமும் உடையவராக இப்பவும் அவர் இருக்கிறபடினால பிரியமானங்களே, சுகம் அளிப்பது அவருக்கு எளிதா இருக்குது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை உங்க சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்பவும் இயேசு என்ன சுகம் அளிக்க சர்வ வல்லவரா இருக்கிறார். ஆமென். அது உங்களுடைய சுதந்திரங்க, உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்திரம்னா உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். இயேசு தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுத்து அவருடைய சுகமும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் சுகமும் அடங்கி இருக்கு. அது உங்களுடைய பங்கு. நீங்க அறிக்கை செய்தால் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. நீங்க சாதாரணமான ஜனங்கள் அல்ல பிரியமானங்களே. இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு வாங்கப்பட்டு விசேஷமான ஜனங்கள். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட வாங்கப்பட்ட யாருங்க? இயேசு. வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ராஜாவா அமர்ந்திருக்கிறாருங்க. கடவுள். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இவ்வளோ பெரிய தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோங்க. ஆனா சிலர் வந்து தேவனை லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா அவர் அளவே இல்லை, அவருக்கு அளவே இல்லை. அதே போல கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன், கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன். ஒரு தடவை ஒண்டி கேட்டுட்டு விட்டுறாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க பிரியமானங்களே. இதே இயேசு திரும்பவும் உங்களுக்கு சுகம் கொடுக்க சர்வ வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நினைக்கிறேன் இல்ல அதே மாதிரி சுவிசேஷ புத்தகங்களை செஞ்ச மாதிரி இப்ப செய்யணுமே, அப்பதானே எளிதுன்னு சொல்ல முடியும். அப்பனா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்ப நான் கேட்கிறேன் ஆண்டவரே என்ன சுகமாக்குங்கன்னு டக்குன்னு சுகமாக்கிடணும். சில நினைக்கிறாங்க. அப்படி நடக்கிறதும் இருக்குங்க. ஆனா பல விதத்துல தேவன் உங்களை அந்த சுகத்தை உங்க சரீரத்துல அனுபவிக்க செய்வார். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், நீங்க வந்து சுகம் பெற்ற ஜனங்கள். ஆமென். ஏன்னா உங்க வியாதி எல்லாத்தையும் இயேசு அவருடைய சரீரத்தின் மேல போட்டுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரம் 27, 28, 29 எடுத்துக்கொள்வோமா பிரியமானங்களே? இந்த வேலை அவள் பாருங்க. அவ சொன்னா இயேசுட, ஏன்னா அவள் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டா. இன்றைக்கு இயேசுவை எப்படி நீங்க கேள்விப்படுறீங்க? அவ கேள்விப்பட்டது அவருடைய விசுவாசத்தை தூண்டி விட்டதுங்க. இன்றைக்கு நீங்க இயேசுவை எப்படி பாக்குறீங்க? இயேசுவை வேதத்துல எப்படி பாக்குறீங்க? இயேசுவை குறித்த பிரசங்கங்களை எப்படி கேட்குறீங்க? நீங்க அது நல்லதா நீங்க கேட்கும் பொழுதுங்க, அவருடைய மகிமையை பத்தி நீங்க கேட்கும் பொழுது, அவர் செய்த அற்புதங்களை பத்தி நீங்க கேட்கும் பொழுது பிரியமானங்களே, அதை திரும்ப 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 நீங்க கேட்கும் பொழுது, இந்த சகோதரிக்கு அதுதான் நடந்திருக்கு. அவ திரும்ப திரும்ப எல்லாரும் அவரை பத்தி நல்லதா சொன்னதை அவ கேட்டுட்டு இருந்தா. அப்படின்னா தேவனுடைய கிருபையை தான் அவ கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா இயேசு அவருடைய கிருபையை அப்படியா வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் ஜனங்கள் மத்தியில. நியாயப்பிரமாணத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஜனங்கள் மத்தியில இயேசு அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவரே கிருபையாய் நடமாடி கொண்டிருந்தாருங்க. கிருபையானது என்ன பண்ணுதா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் சுகம் பெற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் சுகத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த சகோதரி அப்படிதான். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இவங்க வெளியே வரக்கூடாது, தெரியுங்களா?
வெளியே வரக்கூடாது. பாருங்க, அவரை பத்தி கேள்விப்பட்டது அவளை வந்து தைரியமா வெளியே வர வச்சுது. அப்படின்னா கிருபை தான் அவளை வந்து தேசுக்கு முன்பாக கொண்டு போச்சு. சரிங்களா? அந்த கிருபை அப்படியா அவளை வந்து சூழ்ந்து கொண்டதுங்க. அந்த இயேசுவை குறித்து நல்லதே அவள் கேட்டா பார்த்தீங்களா? தேவனுடைய கிருபை, தேவன் சுகமாக்குறதெல்லாம் தேவனுடைய கிருபை, தேவன் செஞ்ச அந்த அற்புதங்கள், அந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை வெளிப்படுத்துது. அவன் ஜனங்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துது. இயேசு இவ்வளோ நல்லவர். தைரியமா வெளியே வந்தா ஆக்சுவலி அவ வெளியே வர முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் படி அவ அசுத்தம், அவ வெளியே வரக்கூடாது. ஆனா வந்தா, தைரியமா வந்தா, தொட்டா அவருடைய வஸ்திரத்தை. என்ன சொன்னா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். எவ்வளோ காசு மருத்துவத்துல செலவழிச்சு நடக்காதது இயேசு மூலமா அவளுக்கு நடந்ததுங்க. அந்த விசுவாசத்தை இயேசு கொடுத்தாருங்க. ஆமென். அந்த வஸ்திரத்தை தொட செய்தது. தைரியமா போனா, அவ சூழ்நிலை மத்தியில அவ தைரியமா போனா. சிலர் சொல்லுவாங்களே, ஓ நான் இன்னைக்கு ஜபம் பத்தல, அதனால மேபி தேவன் எனக்கு கொடுக்க மாட்டாரு. இன்னும் அவங்களே அந்த அபிப்பிராயம் வச்சுக்குவாங்க தேவன் மேல. இல்ல பிரியமானங்களே, தகுதியற்றவள் நியாயப்பிரமாணத்தின்படி அவ போக கூடாது. ஆனா அவ போனா, வெளியே வந்து அவ பெற்றுக்கொண்டாங்க அவள் சுகத்தை. ஆமென். சோ இயேசுவை குறித்து நம்ம என்ன கேள்விப்படுறோம்? நீங்க என்ன கேள்விப்படுறீங்க? இயேசு உங்க நீங்க எப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க? ரொம்பவும் முக்கியம். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்க, என்ன ஒரு இது, ஐயோ இவ்வளோ ஜனமா அப்படின்னு அவ பார்க்கவே இல்லை. சிலர் மழை பெஞ்சா நான் சர்ச்சுக்கு போக முடியாது, எல்லாம் இது வெள்ளமாயிடும். அப்புறம் இல்லை எனக்கு ரொம்ப டயர்ட், நான் சர்ச்சுக்கு போக முடியாது, நான் தூங்கவே இல்லை, நான் சர்ச்சுக்கு போக முடியாது அப்படிலாம் சொல்ல. என்னங்க ஜன கூட்டங்க எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க ஏசுட்ட. நான் அப்படியே போய் அவ வந்து தொட்டு அந்த வஸ்திரத்தை தொட்டு அடுத்தது முயற்சி செஞ்சா பெற்றுக்கொண்டாள். முயற்சி என்ன சொல்றேன்னா, அவ வந்து கிவா படல, அவளுடைய விசுவாசத்தை கிவா படல. அவ இயேசு மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, அவன் வஸ்திரத்தை தொட்டாலாகி நான் சுகமாவேன், அந்த நம்பிக்கையை அவ கிவா பண்ணதுனாலதான் பிரியமானங்களே அவ போனா. பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அடுத்தது உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். உடனே தேவன் அதை செஞ்சாருங்க. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள், வேதனை நீங்கிச்சு, ஆரோக்கியம் அடைந்தாள். அதை உணர்ந்தாவ. இதான் நம்முடைய இயேசு, இதான் நம்முடைய இயேசு. நம்ம இயேசுவை குறித்து நீங்க கேள்விப்படும் பொழுது சீரா இருக்கணும் தெரியுங்களா? ஒரே இயேசுவை தான் நீங்க பார்க்கணும். ஒரு நேரத்துல அன்பா இருப்பாரு, இன்னொரு நேரத்துல அடிப்பாரு. ஒரு நேரத்துல அன்பா இருப்பாரு, இன்னொரு நேரத்துல கண்டிப்பாரு. அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. தேவனை சிலர் பார்க்கிற விதம் அந்த மாதிரி. ஓ என்ன மேல தேவனுக்கு என்னமோ பிடிக்கல, அதனால தான் பாருங்க எனக்கு கொடுக்க மாட்டாரு. இல்ல, அது எப்படியா இருந்தாலும் கூட பிரியமானங்களே, உடனே உங்களுக்கு கிடைக்காதனாலும் கூட, ஆனா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, தேவன்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏன் உடனே தேவன் செய்ய மாட்டாரு? அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லைங்க. ஆனா தேவன் செய்வார் உடனே. லைக் நான் சொன்னேன், என்னோட ஆஸ்மா நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகுங்க அது என்னை விட்டு போனது, எனக்கே தெரியாம இருந்தது. அப்பனா அது உடனே தேவன் செஞ்சிருக்கிறாரு. அதை வந்து நான் தெரியாம இருந்தேன். ரீமானுங்களே, உடனே தேவன் சொஸ்தமாக்குனாரு, ஆனா எனக்கு தெரியல. அப்படி உங்க வாழ்க்கையில தேவனுடைய சுகம் கிரியை செய்ய வேணும் என்றால் உங்க சரீரத்துல பிரியமானங்களே இயேசுவை ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. இவ இயேசுவை கொடுத்து நல்லதாவே கேள்விப்பட்டா, இயேசுவை கொடுத்து நல்லதாகவே பாருங்க. ஆமென். எப்படி இந்த காலத்துல நீங்க பாப்பீங்க, இயேசு கிருபை நிறைந்தவர், இயேசு அன்பு நிறைந்தவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் நம்முடைய இயேசுங்க ரொம்ப இரக்கம் உள்ளவரா பாருங்க, மன உருக்கம் உள்ளவராய் பார்த்து கொண்டே இருங்க, நீடிய சாந்தம் உள்ளவராய் பார்த்து கொண்டே இருங்க பிரியமானங்களே. மிகுந்த கிருபை உள்ளவராயும் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் பார்த்து கொண்டே இருங்க. நீங்க அதிகமா உங்க சரீரம் சொல்றதை நீங்க கேட்கும் பொழுது இயேசுவை குறித்த அந்த சிந்தைங்க அப்படியே மங்களாயிடும், மறந்து போயிடுவோம். இதுதான் ரொம்ப சதம் போட்டுட்டு இருக்கோம். இல்ல பிரியமானங்களே, அந்த நேரத்திலையும் இல்ல, நான் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகம் பெற்றவள். வேத வாசனம் ஆணித்தரமா சொல்றது. மத்தேயு 8:17, ஏசாயா 53, ஏசாயா 53 4-5, 1 பேதுரு 2:24 பெரியவா ஆணித்தரமா சொல்றது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் தெய்வீக சுகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்றீங்க? இந்த பிரச்சனை விட்டு போனாதான் நான் சொல்லுவேன். இல்லைங்க, அது இல்லை விசுவாசம். விசுவாசம் வந்து அதை பெற்றுக்கொள்றது உடனே.
அது பெற்றுக்கொள்றதுங்க, உடனே பெற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்குள்ள அது கிரியை செஞ்சு கொண்டிருக்கு. அதாங்க விசுவாசம். அதில் தான் நீங்கள் வந்து இல்லை முற்றுமா இந்த பிரச்சனை விட்டு போட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன் நான் சுகமாயிட்டேன். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி சுகமாயிட்டீங்க. எப்படி 30 விழுக்காடு, 60 விழுக்காடு, அப்புறம் 100 விழுக்காடு. சிலது 30ல இருந்துட்டு 30ஓட நிப்பாட்டுவாங்க, சிலது 60க்கு வந்துட்டு 60ஓட நிப்பாடிடுவாங்க. இந்த 100 ரீச் பண்ண மாட்டாங்க, மெதுவாய். ஆனால் இயேசு உங்களுக்கு கொடுக்க சர்வ வல்லவர், எளிதில தேவன் உங்களுக்கு செய்வார். அது செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானங்களே, நான் உங்களை இங்க பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் தெய்வீக சுகத்துல நடக்கிற பிள்ளைகளாய் நான் பார்க்கிறேன். தெய்வீக சுகத்தை பெற்று சுகமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்க எல்லாருமே இயேசுவின் தழும்புகளால் சுகமான பிள்ளைகள். சுகம் உங்க சரீரத்துல இப்போதே கிரியை செய்து. ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோ நீங்க பார்க்கும்போது இவ நம்பினா அவர் வஸ்திரத்தை தொட்டாலாகி நான் சுகமாவேன். இயேசுவை குறித்து நல்ல செய்தியை கேட்டு நம்பினா, அடுத்தது பேசினா அவர் வஸ்திரத்தை தொட்டாலாகி நான் சுகமாவேன். அடுத்தது அவ என்ன தெரியுமா செஞ்சா? செயல்படுத்தினா அவ பெற்றுக்கொண்டா. நீங்க அதை படிப்படியா நீங்க பார்க்கலாம். அத சொன்னா ஹல்லேலூயா. அவங்க விசுவாசம் அப்படிதாங்க, என்னோட விசுவாசமும் அப்படிதான். நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம், இயேசுவோட விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்துல நம்ம வந்து என்ன சொல்லணுமா? அதை விசுவாசிக்கணும், அதை பேசணும். இல்ல விசுவாசிக்கணும் சொல்லிட்டு பேசாம அமைதியா இருக்கிறது இல்ல, பேசணும். பிரியமானங்களே, ஆமென். நீங்க வந்து அதுல வந்து செயல்படணும். இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம்? திருவிருந்து பந்தி எடுத்து செயல்படுறோம், நம்ம வசனத்தை பேசி நம்ம செயல்படுறோம், நம்ம அறிக்கை செய்யறோம். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன். அது வீண் போகாது, அது அப்படியே அந்த சுகம் உங்க சரீரத்துல அது கிரியை செய்து கொண்டே இருக்குங்க. ஆமென், ஆமென். சோ இன்று மாம்சத்திலங்க நம்ம கூட தேவன் இல்லாவிட்டாலும், ஓகே, சுவிசேஷ புத்தகத்துல இயேசு எப்படி மாம்சமாய் வந்து பிறந்து அவரே மக்கள் மத்தியில் அவர் வந்து உலாவி கொண்டிருந்தாரோ, என் மக்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தாரோ, எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகள். அவிசுவாசம் இருந்த இடத்துல தான் தேவன் வந்து ஒன்றும் செய்யல. ஆனா யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தாங்களோ, அவரை தேடி வந்தாங்களோ, எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சுங்க. ஒண்ணு விடாம எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ அவர் நம்ம கூட மாம்சத்துல எல்லாருனாலும் கூடங்க ஆவியானவராய் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆவியானவராய் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ ஆவியானவரின் வல்லமையால் சுகமளிக்கும் அபிஷேகம் எப்போதுமே நமக்கு இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இங்க பிரச்சனமா இருக்கிற உங்க சரீரத்துக்குள்ள பிரச்சனமா இருக்கிற வாசம் செய்கிற இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலுங்க சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை எப்போதுமே நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எஸ், ஹல்லேலூயா. சோ அது எல்லா இடங்களிலும் இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது இருக்கு, நீங்க வெளியே இருக்கும் பொழுது இருக்கு, சபையில இருக்கும் பொழுதும் இருக்கு, இப்ப இங்க இருந்து கொண்டு இருக்கு. ஆமென். இங்க இப்ப இருந்து கொண்டு இருக்கு. தேவனுடைய அபிஷேகம், சுகம் அளிக்கும் அபிஷேகம் இந்த நம்ம மத்தியில இருந்து கொண்டு இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம போக தேவைங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இங்க போனாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், அங்க போனாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய சுகமானது உங்களுக்கு கிரியை செய்ய சர்வ வல்லமை உள்ளதா இருக்கு. ஏன்னா தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. இந்த தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியோட பிரச்சனை உங்க கூட தான் இருந்து கொண்டே இருக்கு. அவரில் அந்த அபிஷேகம் இருக்கு. இயேசுவோட ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. இயேசுவானவரை இன்றும் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்காதீங்க. இல்ல எனக்கு முடியாது, தேவன் செய்ய மாட்டார். இல்ல, தேவன் செய்வார். எல்லாருக்குமே செய்ய சர்வ வல்லவரா இருக்கிறார் பிரியமானங்களே இயேசு. இந்த மாலை வேளையில இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானங்களே. வசனத்தின் மூலமா, இந்த வார்த்தை மூலமா, இந்த பிரசங்கம் மூலமா சுகம் உங்க சரீரத்துக்கு கடந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம விசுவாசிப்போம், வார்த்தையை பேசுவோம், செயல்படுவோம், பெற்றுக்கொள்வோம். கஷ்டமே இல்லைங்க. இயேசுவை நம்பினால் மாத்திரம் போதும். இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தையை பேசுங்க. அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பேசுங்க. அங்கதான் நீங்க உங்க விசுவாசத்தை விடுவிக்கிறீங்க. ரிலீஸ் யுவர் ஃபெய்த் ஃபார் சம்திங். அப்படின்னா உங்க விசுவாசத்தை விடுவித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானங்களே. திருவந்த பந்தியை நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க பங்கு பெறும் பொழுது நீங்க உங்க விசுவாசத்தை விடுவித்து சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க.
எல்லா விதமான வியாதியிலிருந்து இயேசு நம்மளை மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸோ வியாதி நியாய பிரமாணத்தின் சாபம். ஸோ அதை இயேசு நமக்காக சிலுவையில மரித்து அந்த சாபத்திலிருந்து, வியாதி எனும் அந்த சாபத்திலிருந்து, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டாருங்க. ஆமென். ஸோ எல்லா வியாதியிலிருந்தும் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லா வியாதியிலிருந்தும் இயேசு நம்மளை மீட்டிருக்கிறாரு. குஷ்டரோகியை சுத்தமாக்குனவரு, குருடனின் கண்களை திறந்தவருங்க, நடக்க முடியாதவனை நடக்க செய்தவருங்க, நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்த இயேசு. ஆமென். நம்மை சாபத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு சாபமானார். தெரிந்து கொள்ளுங்க, நம்மளை சாபத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு சாபமானார். இயேசு சாபமானார். தேவனுடைய கட்டளைகளை, நியாய பிரமாணத்தை நம்ம எல்லாரும் மீறினபடினால பிரியமானங்களே இந்த சாபம் வந்தது. ஸோ அந்த சாபத்தை அவர் மேல போட்டுக்கொண்டு நமக்காக சாபமானார். ஸோ எல்லா வியாதியும் சாபத்தினால் வந்தது பிரியமானங்களே. அந்த சாபத்திலிருந்து இயேசு நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். எல்லாத்துலயும் இங்க உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க போய் வாசிக்கும் பொழுதுங்க வீட்டுல, அது எங்கிருந்து திரும்ப ஆரம்பிக்குது? 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து தொடங்குதுங்க. எல்லா வியாதியும் இங்க வியாதியை குறித்து நிறையவே தேவன் எழுதியிருக்கிறார். அப்படின்னா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதவன் அவன் என்னென்ன வியாதிக்குள்ள அவன் கடந்து போவான். சோ பிரியமானங்களே, இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது 16வது வசனத்திலிருந்து 68வது வசனங்க, இதெல்லாம் நியாய பிரமாணத்தின் மூலமாய் வந்த வியாதிகள். உபாகமம் 28:61 எழுதிரா எல்லா பிணிகளையும். அப்பனா அந்த வியாதியெல்லாம் தேவன் அந்த அதிகாரத்தில் எழுதியிருந்தார் பார்த்தீங்களா? 28:16-68 அதுல எழுதி இருக்காத வியாதிகளை கூட இயேசு சுமந்து கொண்டார். இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க பார்த்தீங்களா? இந்த COVID-19 இயேசு அதை முடிச்சுட்டாரு தெரியுங்களா? அந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். தெரியும், சில நினைப்பீங்க சாபத்திலிருந்து மீட்டு கொண்டானா எனக்கு ஏன் கோவிட் வந்துச்சு? ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களே, பட்டாலும் நீங்க நல்லா இருக்கீங்க பார்த்தீங்களா? தேவன் அது மத்தியிலே உங்களை சுகமா தான் வச்சிருப்பாரு. சளி இருந்தாலும் கூட நீங்க நல்லாயி வந்துடுறீங்க, காய்ச்சல் வந்தாலும் கூட நல்லாயி வந்துடுறீங்க. மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் தெரியுங்களா? இது உங்களுக்கு இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு அவர் மேல போட்டு கொண்டபடினால இந்த வியாதிகள் இருந்து இயேசு நம்மளை முற்றுமாய் மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏன்னா சிலருடைய நம்பிக்கை, சில போதனைகளை கேட்டு இப்படியா சொல்லுவாங்க, இந்த வியாதி தொடர்ந்து உங்களுக்கு பின்தொடருதா, அப்படின்னா உங்க சாபம் இன்னும் உடையல அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நீங்க என்னென்னலாம் செஞ்சு அந்த சாபத்தை நீங்க முறியடிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்லை பிரியமானங்களே, இதை எல்லாமே இயேசு சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. கலாத்தியர் 3:13 தெளிவா சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு முற்றுமாய் உங்களை அதிலிருந்து நாமே நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க எல்லாம் மீட்கப்பட்ட ஜனங்கள், சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள். அதனாலதான் சரியா இயேசுவை பாருங்க, சரியா இயேசு விசுவாசிங்க பிரியமானலே. எல்லா வியாதியும் இயேசு எடுத்துக்கொண்டாரு. எழுதிரா எல்லா பிணிகளையும் கூட 68வது வசனங்க, உபாகம் 28:61 எழுதிரா. அப்பனா அதுல மென்ஷன் பண்ணாத, எழுதாத வசனத்துல எழுதாத வியாதியை கூட இயேசு சுமந்து கொண்டார். இந்த கடைசி காலங்களை நம்ம வாழ்ந்து கொடுக்கணும் பார்த்தீங்களா? பெரிலஸ் டைம், ஆபத்தான நாட்கள், வியாதிகள் நிறைய ஒன்று மீது ஒன்று வந்து கொண்டிருக்கு. எல்லாத்திலிருந்தவங்க இயேசு நம்மளை மீட்டு கொண்டார். எத்தனை சந்தோஷமான விஷயம்! நம்ம பயப்படவே தேவையில்லை. விடுதலை நாயகன் வெற்றியை நமக்கு தந்துட்டாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க பாடி பாடி மகிழணும், ஆடி ஆடி அவரை துதிக்கணும். இந்த சத்தியெல்லாம் ஆழமா உங்க மனத்துல பதியும் பொழுதுங்க, நீங்க சும்மா நின்று பாட மாட்டீங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்வீங்க, ஆடி பாடி ஆராதனை செய்வீங்க, குதித்து குதித்து ஆராதனை செய்வீங்க. ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. ஆனா நீங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிரியமானங்களே, அங்க கஷ்டம். நல்ல செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதை காணியில போகும் பொழுதோ, வீட்டுல உட்காந்துருக்கும் பொழுதோ இன்னொரு குரல் பேசும் பாருங்க, உண்மையா? அப்படியே உங்களுடைய அனுபவத்தை பார்ப்பீங்க. நீங்க என்ன கடந்து போயிட்டு இருக்கீங்க,
இல்லை வேற இடமே கொடுக்காதீங்க பிரியமானதே. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு எல்லா வியாதியிலிருந்தும் நம்மளை வந்து மீட்டு கொண்டாரு. ஆமென். அது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து வந்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்களால நிறைவேற்றி முடிக்க முடியல, அதனால வந்தது தான். இயேசு சிலுவையில சாபமானார். அதனால எல்லா வியாதியிலிருந்தும் நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டிருக்கிறோம். சோ எல்லா விதமான வியாதிகளிலிருந்து இயேசு உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய புதிய வியாதிகள் உலகத்தில் வரும் பொழுது கூட அதிலிருந்தும் இயேசு உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பத்தி நீங்க கேள்விப்படும் பொழுது பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. நான் உன் தேவன், நான் உடனே இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒரு குறிப்பிட்ட வியாதி நமக்கு இருந்தாங்க, இந்த வசனத்தை எடுத்து போய் தேவன்கிட்ட சொல்லி ப்ரே பண்ணுங்க. இந்த வியாதியிலிருந்து தேவன் எப்படி தெரியுங்களா, இந்த வியாதியின் பேர், அது வியாதியின் பேர் என்ன, இந்த வியாதியின் பெயர் என்ன சொல்லி ஜெபிக்கும் பொழுதுங்க, இந்த வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அதை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இட் இஸ் ட்ரூ. இதுதான் உண்மை, இது சத்தியம். ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லப்படுது, facts change but the word of God remains. Truth is the word of God. Jesus word is the truth. இயேசுவோட வார்த்தை தான் சத்தியம், அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நீங்க இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டீங்க, நீங்க எல்லா பிணிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் பிரியமானங்களே. அதனால இந்த மாலைவேளை நான் சொல்றேன்னு, தேவனுடைய கிருபையானது தெரியுங்களா, பரிபூர்ண கிருபையானது நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமா உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. அதிகமா உங்க மேல இருக்குங்க. யாரெல்லாம் தேவனுடைய சுகத்தை வசனத்தை அறிக்கை செய்யறாங்களோ பிரியமானங்களே, இயேசு முடித்த வேலையை அறிக்கை செய்து அவங்க சுகத்தை அறிக்கை செய்து நான் சுகமாயிட்டேன் என்று சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வாங்க. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். சோ நான் எடுத்துக்கிற தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். சூம்பின கையுடையவன்க, சூம்பினா சுருங்கிய கையுடையவன் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவாலயத்துல அங்க வந்து நின்று கொண்டிருந்தான். இயேசு அவனை பார்த்த உடனே இயேசு எப்படி நம்ம பார்த்தாரு, அவனுக்கு சுகம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை, பரிபூர்ண கிருபை அவன் கை மேல இருப்பதை தேவன் பார்த்தாரு. தெரியுங்களா? சோ இயேசு எப்படி தெரியுங்களா பார்க்கிறாரு, பார்க்க முடியாது. அப்பனா அவனால பார்க்க முடியல, நம்மளுடைய சாதாரண கண்களால பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியாததை, அப்பனா அது இன்விசிபிள பார்க்க முடியாததை இயேசு பார்த்தார் பிரியமானங்களே. அதான் அவனை கூப்பிடுவாரு, உன் கையை நீட்டுன்னு சொல்லுவாரு. என் தேவன் என்ன பண்ணாரு, அது பரிபூர்ண கிருபை அவனுக்கு சுக கொடுக்கிற அந்த பரிபூர்ண கிருபையை தேவன் அவனுடைய கையை சுற்றி இருக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டாருங்க. அடுத்தது அவன் கை சாதாரணமா சொஸ்தம் அடைந்தது என்று அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். சோ நம்ம மேலேயோ இப்ப தேவனுடைய பரிபூர்ண கிருபை ரோமர் 5:17 சொல்லுதுல, பரிபூர்ண கிருபையை பெற்றுக்கொள்றவங்க, நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்றவங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, இயேசு கிறிஸ்துவின் ஒருவரோட ஆளுகை செய்வாங்களாம். ஆமென். சோ பிரியமானங்களே, தேவனுடைய பரிபூர்ண கிருபை நம்ம மேல இருக்கிறபடினால நம்ம வந்து சுகத்தை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது பிரியமானங்களே, அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இவனுக்கு நடந்தது பிரியமானங்களே, அவன் கை சொஸ்தமானது. சோ இயேசு பார்க்க முடியாததை பார்த்தார். தேவ ராஜ்யமானதுங்க எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் அங்கே இருப்பதை அவர் பார்த்தார். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ ராஜ்யமானதுங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு இருக்கு, அங்கே இருக்கு, நம்ம கூடவே தான் இருக்கு. நம்ம வந்து பாக்குறத வச்சுதான் ஐயோ இது எப்ப சுகமாவும் தெரியாது, நம்ம மோசமா பார்ப்போம். நல்ல நம்மளுக்கு மோசமாயிடுச்சுன்னா ஐயோ மோசமா தான் ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிடுவோம். இல்ல பெரியமானங்களே, அண்ணா அதன் மத்தியில அந்த வியாதியோ அந்த வலியின் மத்தியிலங்க தேவன் வந்து நம்ம சுகம் பெறுவதற்கு பரிபூர்ண கிருபை நம்ம மேல பாக்குறாருங்க. அதை நம்மளும் பார்க்கணும். எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம பேசி நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த 12 வருட ஸ்ரீ அப்படிதாங்க செயல்பட்டா. இதுதான் தேவன் இப்ப நம்மள செய்ய சொல்றாரு. பிலீவ். இயேசு எல்லா வியாதிகளும் சுமந்து கொண்டார். சோ பிரியமானவர்களே, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு
முழுமையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பரிபூர்ண கிருபை உங்க மேல இருக்கு பிரியமானங்களே. இயேசுவை பாருங்க, இயேசு காணாததை விசுவாசிப்பாரு, அவரை போலதான் நம்ப. இப்ப நம்ம அவரை போலதான் இருக்கிறோம் பூமியில். As Jesus is, so are we in this world. இயேசு இருக்கிற வண்ணமாய் நம்ம இருக்கிறோம் என்று 1 யோவான் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். பார்த்து கொண்டு இருப்பதை அல்ல, அனுபவித்து கொண்டு இருப்பதை அல்ல, பார்க்க வேண்டியதை நீங்க அறிக்கை செய்யணும். நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க நான் இப்படியே ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. சோ உங்க மேல இருக்கிற அந்த பரிபூர்ண கிருபையை அறிக்கை செய்யுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். அறிக்கை செய்றவங்க எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. என்னுடைய ஆரோக்கியத்துக்கு பரிபூர்ண கிருபை உண்டு ஆண்டவரே, அதை நீங்க பேசணும். ஆமென். நான் அதை அழைக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை அழைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இப்போதே இயேசுவின் நாமத்துல அதை நீங்க அப்படி சொல்லும் பொழுது இப்போதே அந்த ஆரோக்கியத்தை நான் அழைக்கிறேன். ஏன்னா என் மேல தேவனுடைய பரிபூர்ண சுகம் எனக்கு உண்டு. இப்போதே நான் அதை பெற்றுக்கொள்றேன். நீங்க பெற்றுக்கொள்றீங்க.